இல்லை என்பதை நியாயப்படுத்தவே அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். இந்த இரவில் நடந்த இந்த உடற்குறாய்வு தொடர்பாக நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு உடற்குறாய்வு இரவில் நடத்தலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தவறும் இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மற்றொருபுறம் கரூரினுடைய இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் குறுகலான ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். தாவேக தரப்புல கேட்கப்பட்ட இடம் வேறு, ஆனால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வேறு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதற்கும் மனுதாரர் பிரபாகரன் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி மாதத்தில் அதிமுக அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதிக்கல, இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதியை அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது விந்தையாக இருக்கிறது, ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்ற ஒரு வாதத்தை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு வாதங்களை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் அதை நீதிபதிகள் கவனமாக கேட்டு வருகிறார்கள். இடையிடையில் நீதிமன்றமும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. அந்த வகையில் தான் இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏன் அவ்வளவு அவசரமாக உடற்குறாய்வு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தார். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதில் எந்த தவறும் இல்லை, மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு இரவில் உடற்குறாய்வு நடத்துவதில் தவறு இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்ட அந்த 5 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. உணவு இடைவெளிக்கு முன்பு பல்வேறு கேள்விகளை நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். தற்போதும் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரணை கோரிய பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறார். அதாவது சிபிஐ விசாரணை ஏன் கோருகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த மிக முக்கியமாக இந்த உடற்குறாய்வை மேற்கோள் காட்டி அவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவ்வளவு அவசரமாக உடற்குறாய்வுகள் செய்யப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அரசினுடைய இந்த துரித நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறப்ப அரசின் மீது எந்த தவறும் இல்லை என்று நியாயப்படுத்தும் விதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புகிறது. அதனால் தான் சிபிஐ விசாரணையை கோருகிறோம் அப்படின்னு பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள். அதற்கு நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இரவில் உடற்குறாய்வு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீதிமன்றம் விளக்கம் அளித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியின் பேரில் இரவில் உடற்குறாய்வு செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு தரப்புல பிரபாகரன் தரப்பு மேலும் வாதங்களும் முன்வைத்திருக்கிறாங்க. கடந்த ஜனவரி மாதம் அதிமுக அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி வழங்கவில்லை, இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதி அனுமதி கிடையாது என்றார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புகிறது. இதனுடைய உண்மை நிலவரம், இந்த கரூர் நெரிசல் தொடர்பான 41 பேர் உயிரிழப்பில் இருக்கக்கூடிய உண்மை வெளிவர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்.
அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வில்சன் உயர்நீதிமன்ற உத்தரவை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு தன்னுடைய விசாரணையை தீவிரமாக நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேக தரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைகள் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 5 மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த 5 மனுக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பாஜக வழக்கறிஞர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு. இது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட ஒரு பெருந்துயரம். சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், மின்சாரத்துறை, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய மனு. மூன்றாவதாக சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிராக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் சிபிஐ விசாரணை குழு மனு தாக்கல் செய்திருக்கிறார். நான்காவதாக கரூரில் தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தன்னுடைய மகனுடைய உயிரிழப்புக்கு நீதி வேண்டும், உண்மை வெளிவர வேண்டும் என்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஐந்தாவதாக பிரபாகரன் என்பவர் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த 5 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் உணவு இடைவேளைக்கு முன்பு பல்வேறு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தாவேக தரப்பில் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பேசியிருந்தார்கள். அதற்கு அரசு தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. தாவேக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்மனுதாரராக இல்லாத ஒருவர் மீது நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்க வேண்டும். விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேக தரப்புல முன் வச்சு பேசியிருந்தாங்க. மற்றொரு புறத்தில் 13 வயது மகனை இழந்த அந்த பன்னீர்செல்வம் 13 வயது மகனை இழந்த பன்னீர்செல்வம் என்பவர் தரப்பு வழக்கறிஞரும் ஆஜராகி பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பேசியிருந்தார். தன்னுடைய மகனுடைய உயிரிழப்பில் இருக்கக்கூடிய உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பிரபாகரன் தரப்பிலும் கூட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. பிரபாகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உடற்குறாய்வு தொடர்பான சந்தேகங்களை எழுப்பியிருந்தாங்க. அதே நேரத்தில் அரசினுடைய இந்த செயல்பாடுகள் அனைத்தும் அரசின் மீது எந்த தவறும் இல்லை என்பதை மறைப்பதற்காகவோ அரசு சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை நிலைநிறுத்தவோ இப்படியான முயற்சிகள் தான் நடக்குது. இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கோருகிறோம். இவ்வளவு அவசரமாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இரவோடு இரவாக உடற்குறாய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. அதனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கோருகிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உடற்குறாய்வு அப்படின்றது இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த போதே எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. இவ்வளவு அவசரமாக ஏன் உடற்குறாய்வு செய்தார்கள்? அதுவும் இல்லாமல் மாலை 6 மணிக்கு மேல் உடற்குறாய்வு செய்யக்கூடிய அனுமதி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போதே வைக்கப்பட்டது. அதற்கு தற்போது நீதிபதிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியின் பேரில் இரவில் உடற்குறாய்வு நடத்தலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது.
பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதங்களுக்கு தற்போது குறுக்கிட்டு நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு விஷயங்கள் இதில் தெளிவுபடுகிறது. உயர்நீதிமன்றம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் மற்றொரு கோரிக்கை மீது உத்தரவு பிறப்பிக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் உடற்குராய்வு தொடர்பான கேள்வி எழுந்ததனால எவ்வளவு உடற்குராய்வு மேடைகள் மருத்துவமனையில் உள்ளது, எவ்வளவு மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விளக்கமளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரசாரமாக நடந்து வரக்கூடிய இந்த வாத பிரதிவாதத்தினுடைய இறுதியில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தீர்ப்பை வழங்குவார்கள் என்று உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாறப்போகிறதா அல்லது உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவே விசாரணையை தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை முன்வைத்த நிலையில் தற்போது அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த விவகாரத்தில் அரசு மீதும் காவல்துறை மீதும் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். தவிர இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை வில்சன் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று இரவில் உடற்குராய்வு நடத்தப்பட்டது, அதாவது சிறப்பு அனுமதி பெற்று இரவில் உடற்குராய்வு நடத்தப்பட்டது அப்படின்னு வில்சன் தெரிவித்திருக்கிறார். சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய இருக்கிறோம் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரையின் போது ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள், ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் ஏற்க முடியாதது என்று வில்சன் தெரிவித்திருக்கிறார். அதாவது பரப்புரையின் போது ஏற்பட்ட பிரச்சனைக்கு மிக முக்கியமாக ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு தற்போது வில்சன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை, வெறுமன ஒரு மனுவை வைத்து இதுபோன்ற குற்றச்சாட்டை கூறி வருகிறார்கள் என்ற ஒரு வாதத்தை அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபாகரன் தரப்பில் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. உடற்குராய்வு தொடர்பான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அரசினுடைய இந்த செயல்பாடுகள் தொடர்பாக சந்தேகம் எழுப்பப்பட்டது. தற்போது அதற்கு அரசு தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற முகாந்திரம் இல்லாத பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெறும் மனுவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு எதுவும் ஆதாரம் கிடையாது. தேர்தல் பரப்புரையின் போது ரவுடிகள் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் களமிறக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு புகார் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் மறுத்திருக்கிறார். அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வில்சன் முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று இரவில் உடற்குராய்வு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பரப்புரையின் போது ரவுடிகள் மற்றும் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதில் எந்த ஒரு உண்மை